ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கீதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா சோழிய வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க 10ஆம் வகுப்பு வரை மட்டும்தாங்க படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு இவங்க சொந்தத்தில் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களுடைய கணவரும் இவங்களும் தான் மளிகை கடை வச்சு ரன் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அவர் எதிர்பாராத விபத்தில் தவறிட்டதுனால இவங்க மறுமணம் பண்ணிக்காமல் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ தன்னோட குழந்தைய வளர்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இவங்க மறுமணமே பண்ணிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா எவ்வளோ கம்பல் பண்ணியும் பண்ணிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தன்னுடைய பொண்ணுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த வேறு மதமாக இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் என்னோடய பொண்ணை எங்கிட்டேருந்து பிரிக்காமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு தாங்க இவங்க கேட்டிருக்காங்க. இந்த மணமகளுடைய அப்பா என்னங்கன்னா, என்னோடய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்வோம், என்னோடய பொண்ணையும் பேத்தியும் எந்த ஒரு குறையெல்லாம் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு தாங்க இவங்க கேட்டிருக்காங்க. மணமகன் ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராகவே இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடுன்னு இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்க. மணமனம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா லக்ஷனா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா சோழிய வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இவங்க டாக்டராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறதாகவும் அது இல்லாமல் ஒரே பையனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா கடைசி பையனாக இருக்கக்கூடிய மணமகனோட ஜாதகத்தை இவங்க கேட்டிருக்காங்க. அதனால் ஜாதி வசதியெலாம் எதிர்பார்க்கலங்க. எங்களோட பொண்ணுக்கு நல்ல ஒரு துணையாக இருக்கணும், அது மட்டும்தான் எங்களுக்குன்னு எங்களுடைய அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்ல வராங்கன்னா, மணமகன் ஆனால் கண்டிப்பாக ஒரு டிகிரி படித்தவராக இருக்கணும், ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மேலும் மணமகளுடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட பொண்ணுக்கு ஒரு 40 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் சீர்சனத்தெலாம் நல்லாவே செய்வோம், அதனால் என்னோடய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. மணமகளோட உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணாங்க ஒரு தங்கை இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பண்ணி கொடுத்து தான் அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு சென்ட் பண்ணி இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. மேலும் இது போன்ற இலவசமான வரன் பதிவு உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.